முருடேஸ்வர்லேருந்து அடுத்து நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா கோயிலுக்கு தான் போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் வெக்கேஷன் டைம்னால் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அண்ட் பார்க்கிங் வந்து ரொம்ப நிறைய வண்டிகள் எல்லாமே இருந்துச்சு பார்க்கிங்கில். அப்போ நாங்கள் நினச்சோம் ஐயோ செம்ம கூட்டமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து நாங்கள் வந்தது வந்து ஒரு மத்தியான டைம். ஸோ அங்கேருந்து நம்ம காலையிலே திரும்பிட்டோம் இல்லையா முருடேஸ்வர்லேருந்து. ஸோ மத்தியான டைம்லலாம் நம்ம வந்து இங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ மத்தியான டைம் ஏன் நாங்கள் மத்தியான டைம் வந்தோன்னா வந்துட்டு ஆச்சிக்கு இங்கே வந்து இங்கேருந்து மத்தியானம் சோறு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து அந்த டைம்லேயே வந்தோம். ஸோ அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது ஒரு க்யூட்டான ஒரு அழகான கிருஷ்ணனை நாங்கள் வந்து பார்த்தோம். ஒரு ஹோட்டல் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் எடுத்தோம். அண்ட் நம்மளோட என்ட்ரன்ஸ் நாங்கள் போன என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம கோயிலுக்கு போனோம். ஸோ வந்து வண்டி ஃபஸ்ட்டு பார்க் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளே ஏற்றி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரையுமே வந்து இறங்க சொல்லிட்டாங்க. இந்த அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்க்கிங் ஏரியா பார்த்து அவங்க வந்து பார்க் பண்ண முடியும். அதனால எங்களை ஃபஸ்ட்டு எல்லாரையுமே வந்து இறங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒன் பை ஒன்னாக இறங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து உட்காந்தது லாஸ்ட். ஸோ ஃப்ரெண்டில் இருக்கவங்க வந்து இறங்குனா தான் நம்மளால் இறங்க முடியும். அதனால் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் இறங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மெதுவாக நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வந்து இதுதான் என்ட்ரன்ஸுன்னு நினச்சோம். பட் வந்து என்னன்னா வேறு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து மொதவே வந்து இந்தந்த ஊருக்கு போகிறோன்னு சொன்னோன்னே வந்து அங்கே இருக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் நாங்களும் நினச்சோம் உடுப்பிக்கு இது வந்து நாங்கள் வீடியோ பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக அது குளம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் நினச்சோம் அப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும், வியூ எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போனோம். பட் நாங்கள் போன வாசல் வந்து வேறையா என்னான்னு தெரியாது. நாங்கள் வந்து குளம் பார்க்கவே இல்லை. அண்ட் வந்து உள்ளே ஏற போனோம். ஸோ உள்ளே ஏற போகும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை வந்து பார்த்தாலே வந்து ஒரு அந்த கோவில் மாதிரியே தெரியல. ஏன்னா வந்து நம்ம இந்த லார்ஜ் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கோவிலுக்கு. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருப்பாங்க இதாக இருக்குமோ. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதே கிடையாது. அது மட்டும் இல்லை, நாங்கள் பெங்களூருக்கு போனதே கிடையாது. ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட் டைம். அதனால் நாங்கள் நினச்சோம் இதாக இருக்குமோ கோவில் அப்படின்னு நினச்சோம். அண்ட் வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கம்மல் கடை, மாலை கடை, பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு ஜாமான் கடைகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து மாலை பார்த்தா ரொம்ப வந்து பிடிக்கும், கம்மல் பார்த்தா ஜிமிக்கீஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அண்ட் நாங்களுமே போனோம். ஸோ போகும்போது இதுவா அதுவா எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இதுவா இல்லை வேறு எங்கேயாச்சும் இதை பார்த்தா கோவில் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பினப்போ தான் இந்த ஒரு போர்டை பார்த்தோம். வே டு ஸ்ரீ கிருஷ்ணா மாதா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் அப்படியே டேர்ன் எடுத்து அங்கிட்டு கூடி போனோம். அங்கே கோயில்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அண்ட் வந்து நேராக தெரியுது இல்லையா, ஸோ அந்த பில்டிங் தான் வந்து கோவில் பில்டிங். அதனால் நம்ம வந்து அங்கே போகலாம். அது மட்டும் இல்லை வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து ஒர்க்கு நிறையா நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா கோவில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து ஒர்க்கிங்க்கு வேண்டி எல்லா இதுவுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஃபுல் கோயிலுமே வந்து ரினோவேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் வந்து மெயின் வாசல் இல்லாதனாலே என்னான்னு தெரியல, வந்து கடைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே இருக்குது, ஓகேங்கிற அளவுக்கு வந்து கடைகள் எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே கோயில் பக்கத்துலேயே வந்து நிறையா கடைகள் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கிட்டும் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் இது கிருஷ்ணனோட கோவிலோடது. அண்ட் அங்கேயுமே திருப்பி வந்து நம்ம வந்து இங்கே வந்து எங்கடா போடுறதுன்னு தெரியாமல் முழிக்கக்கூடாதுன்னு அங்கே மதுளே வந்து எழுதி போட்டிருக்காங்க, ஸ்ரீ கிருஷ்ண தர்ஷனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த வழியாக போக வேண்டியதான். ஸோ போய் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து போக வேண்டாம். ஏன்னா வந்து க்ளோசிங் டைம் இருக்குது. ஸோ க்ளோசிங் டைமும் இருக்குது அண்ட் ஃபுட்டு வந்து தீர்றதுக்குள்ள டைமும் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தா தான் வந்து சாமியை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போனோம். அண்ட் ஆச்சியெல்லாம் இருக்கனால வந்து கையை பிடிச்சிட்டு மெதுவாக தான் வந்து ஆச்சியை கூட்டிகிட்டு போக முடியும் எல்லாருமே, ஏன்னா வயசானவங்கனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறையா மண் ஜாமான் இங்கேருந்து நாங்கள் வந்து பொம்மை கூட வாங்கியிருந்தோம். உடுப்பி கிருஷ்ணன் கருத்த
ஒரு விக்கிரகம் மாதிரி உள்ள ஒரு பொம்மையை வாங்கினோம். ஏன்னா கொலு டைமில் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா அழகாக ஒரு க்யூட்டான உடுப்பி பொம்மை வாங்கினோம். எல்லா ஊர்லேயும் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து உடுப்பி பொம்மை தான் வாங்கினோம். அண்ட் அது வந்து நாங்கள் கொலு டைம்லேயே வந்து வச்சுருந்தோம். அண்ட் நம்ம வந்து போக வேண்டாம். ஸோ அங்கே வந்து சங்கு வந்து நல்லா அழகாக வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்களா கூட்டம் இருக்குது, இருந்தாலுமே ஓகே. அண்ட் வந்து உடுப்பிக்குன்னே ஒரு தனி ஹிஸ்டரி இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடுப்பியில் வந்து எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போது எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. பட் வந்து நம்ம ராஜா காலத்தில் வந்து அப்படி கிடையாது. இந்த கோவிலில் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கவங்கள வந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. லோ காஸ்ட் இந்த ஷூ மேக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க யாரையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் பக்தர் வந்து ஷூ மேக்கர் என்னமோ நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த கோவிலுக்குள்ளே வந்து கிருஷ்ணனை பார்க்க வந்தப்போ வந்து இங்கே வந்து உள்ளே ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியில் தள்ளிட்டாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வந்து வெளியிலேருந்து கிருஷ்ணனை கும்பிட்டுட்டு இருந்தார். ஸோ வந்து கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திரும்பி தான் இருப்பார் இந்த கோவிலில். நம்ம வந்து எல்லா கோவில்லையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் வந்து இந்த கிருஷ்ணன் வந்து திரும்பி நம்ம ஜன்னல் வழியாக தான் நம்மளை வந்து கிருஷ்ணன் வந்து பார்த்து நம்ம கும்பிட முடியும். நார்மல் கோவிலில் இருக்க மாதிரி நம்மளுக்கு நட திறந்து அப்படிலாம் இல்லை, இது ஜன்னல் திறந்தாங்க. ஏன்னா வந்துட்டு அவரோட பக்தரை அவரை பார்க்கறதுக்கு வந்து யாரும் விடலை அப்படின்னால வந்துட்டு கிருஷ்ணன் வந்து மதிலை உடச்சி அவருக்கு வந்து காய்ச்சி கொடுத்தனால அந்த மதிலில் வந்து அவங்க வந்து ஜன்னல் மாதிரி வச்சு சாமியை கும்பிட வச்சாங்க. அண்ட் வந்து நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு வந்து முதவே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப வயசானவங்களை மட்டும்தான் அவங்க வந்து சேரில் உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. மித்த எல்லாருமே வந்து உட்காரணும். அண்ட் வந்து அவங்களே வந்து சாப்பாடு எல்லாமே இப்படி வந்து போட்டு தந்துட்டு போயிடுவாங்க. அண்ட் வந்து இதில் வந்து ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி தான் இருக்குது, 2 லைனாக தான் இருக்குது. ஸோ அந்த சைடு யாராச்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் லாஸ்ட் பந்தினால அப்படி வாஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் இந்த பக்கம் லாஸ்ட்டாக வந்தனால வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறனால நாங்கள் சாப்பிடவே முடியல. ஏன்னா வந்து ஃபுல் தண்ணி அந்த தரை தூத்து க்ளீன் பண்ணுறாங்களா அந்த தண்ணி எல்லாமே எங்கள் தட்டு மேலே தான் வந்துச்சு. ஸோ எங்களால் உட்காந்து சாப்பிடக்கூட முடியல ஒழுங்காக. இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டோம். பட் வந்து ஃபுல்லாக வந்து போட்ட சோறு ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவங்க வந்து அப்படி தூத்துட்டு போனாங்க. அதுதான் இந்த கோயிலில் ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா கத்திரி தான். ஸோ கோயிலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு தெரியாது எங்கே பார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதனால நாங்கள் வந்து டிஸ்டன்ஸாகவே இறங்கிட்டோம். அண்ட் வந்து இதுக்கு இடையில நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம், கடில்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போனோம். ஸோ அதுக்கு வீடியோ வந்து செப்பரேட்டாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வரனால வந்துட்டு டிரைவர் அண்ணாக்குமே தெரியாது எங்கே வண்டி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பிகாஸ் வந்து எல்லாருமே வந்து மேங்களூர் பிளான் போட்டாங்கன்னா ஒன்றில் வந்து முகாம்பியா போவாங்க, முருடேஸ்வர் போடுவாங்க, உடுப்பி. ஸோ இந்த 3 கோவில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மேங்களூர் சர்ச் பண்ணி போகிற கோவிலுக்கு. பட் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அதுலேயுமே ஒரு செலக்டிவ் கோவில் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நாங்கள் போனோம். பிகாஸ் வந்துட்டு எங்கள் அம்மா பிறக்கும்போது வந்து இந்த மேங்களூரில் தான் வந்து ஆட்சி எல்லாமே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க இந்த கோவில் போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த கோவில் எல்லாமே ஆச்சு இன்னும் நான் வச்சு சொன்னாங்க. ஸோ இந்த கோவில் தான், இந்த கோவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கூகுள் மேப்பெல்லாம் போட்டு தான் இந்த கோவிலுக்கு வந்து வந்தோம். அவருக்குமே தெரியாது எப்படி போகணும் அப்படிங்கிற பார்க்கிங் எங்கே இருக்குன்னு. பட் வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் நான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் காட்டினேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஆட்சிக்கெல்லாமே வந்து அவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படிங்காக வந்துட்டு ஆட்டோவில் வந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி அப்போ தான் வந்து ஆட்டோவில் ஏறினாங்க. அண்ட் வந்து இந்த கோவிலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வயசானவங்களுக்கு அவங்க வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆட்டோ வந்து கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வயசானவங்களை இறக்கிட்டு அவங்களுக்கு வந்து வீல் சேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சாமியை போய் கும்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நடக்கணும் உள்ளே நல்லா, ஆனாலும் நடக்கணும் இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சாமியுமே அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கே இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே வண்டி நிப்பாட்டியிருக்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலேருந்து கும்பிடும்போது திருப்பி நாங்கள் இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து தான் வந்து வண்டி ஏறணும். அதுக்குள்ளே வந்து டிரைவர் அண்ணா வந்து இங்கே விசாரித்து இங்கேயே பார்க் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம இந்த சைடில் வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு நம்ம உள்ளே ஏறி போக வேண்டியதுதான். ஸோ உள்ளே இருக்க காட்சிகள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
ஆட்டோ போகும்னு சொன்னேன்ல. ஸோ ஆட்டோ போகிறதுக்கு வந்து சைடில் ஒரு கேட் இருக்குது. ஸோ அது வரைக்கூடிய ஆட்டோவை மட்டும் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அலோவ் பண்ணி நேராக இங்கே எல்லோரும் நிற்கிறாங்களே, செக்யூரிட்டி மாமாலாம் நிற்கிறாங்களோ, ஸோ அந்த சைடில் தான் அவங்க வந்து ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அப்படியே வயசானவங்கள இறக்குவாங்க. அங்கேயே வீல் சேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு போவோம். அண்ட் மிஷின் வச்சுருக்காங்க, செக்கிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் வீல் சேர் எடுத்துட்டோம். ஆச்சிக்கு வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் வீல் சேர் எடுத்துட்டோம். ஸோ வந்து இங்கே ஒரு ஸ்டேடியம் ஆடிட்டோரியம் கட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஸ்டேடியம் வச்சுருக்காங்க. அதில் ப்ரோக்ராம். இங்கே ஒரு சாமி இருந்துச்சு, ஐயப்பன் என்னமோ சாமி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் கோவில் ஃபுல்லாகவே சுற்றினேன். ஏன்னா வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோவிலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போனோன்னே அந்த வீடியோ எடுப்போம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம திருப்பி இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், நம்ம இப்படியெல்லாம் போனோமா அப்படிங்கிற ஞாபகத்துக்கு வேண்டி தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து போய் பிள்ளையார் கும்பிட்றதுனால நாங்களுமே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையாரை போய் கும்பிட போனோம். ஸோ கும்பிட போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து காலை கழுவிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் வந்துட்டு காலை கழுவுனோம். அழகாக பைப்பில் ஓட்டப்பட்டு தண்ணி வர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போனது வந்து இங்கே வந்து துர்கா தேவி நடைக்கு தான் போனோம். ஸோ அந்த சாமி வந்து நல்லா அழகாக உட்காந்துருக்க மாதிரியே வந்து இருந்துச்சு சாமி. இப்போ நம்ம எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி தான் வந்து சாமி வந்து இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம போய் துர்க்கை அம்மனை போய் கும்பிடலாம். ஸோ ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்மாவை நம்ம போய் கும்பிட்டுட்டு வந்தோம் பார்க்குறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நான் பார்த்தேன்னா வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் அந்த நம்ம நடக்க உள்ளே ஏறுறதுக்கு வரைக்கும் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கோயிலில் வந்து கேமரா அலோடட் கிடையாது சாமிக்கு அங்கே போய் கும்பிட்றதுக்கு. அதனால தான். ஸோ கும்பிட்டுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பேலன்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு நான் வந்து திருப்பி வந்து அந்த கோபுரம் அதெல்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு வீடு மாதிரியே வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து இது இருக்குது அது இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம்னால வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து எல்லாமே சூப்பராக வந்து ரசித்து ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அண்ட் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துச்சு, இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதா, ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறனால நான் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். அண்ட் இங்கே ஒரு ஸ்டெப்பு தெரியுது இல்லையா, கம்பி போட்டு ஸ்டெப்பு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்புக்கு மேலேயுமே வந்து சாமி இருக்குது. அண்ட் அங்கே வந்து ஒரு சீக்ரெட்டான குளம் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் வீடியோவில் பார்த்ததுனா இங்கே தானே குளம் இருந்துச்சு, குளத்தை காணாமே அப்படின்லாம் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டேன். ஸோ கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்தந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு ஆச்சி சொன்னப்போ, ஸோ இதுதானா கோவில் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வேண்டி ஆச்சி எல்லாருமே சொன்னாங்க, அங்கே கோவிலில் வந்து சிவன் கோவில் தான், அங்கே வந்து குளம் இருக்குது, ஸ்டெப் ஏறிப்போம், இதை நம்ம குளத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கோவில் பேர் தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால் வந்துட்டு நாங்கள் சர்ச் பண்ணதே அப்படி தான். கோவிலில் வந்து மேலே வந்து குளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சர்ச் பண்ணி இதுதான் கோவில். ஆச்சிக்கிட்ட வந்து வீடியோலாம் கிடச்சி, இதுவா ஆச்சு நீங்கள் போன கோவில் அதுவான்னு கேட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளான் லிஸ்ட்டில் இந்த கோவில் எல்லாமே ஆட் பண்ணோம். மேலே ஏறி போனோன்னே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா குளம். எல்லாருமே குளிக்கிறாங்க, கால் நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ நாங்களுமே வந்து போய் காலெல்லாம் நினச்சோம். ஸோ இங்கே இதிலேருந்து திருப்பியும் மேலே ஏறி போய் நம்ம வந்து அங்கே தான் நம்ம வந்து சிவனுக்கு வந்து நம்ம பூஜை பண்ண முடியும். சிவனுக்கு வந்து நம்மளே தண்ணி மோந்து நம்ம போய் தண்ணி வந்து ஊற்றுறது இங்கே மேலே இருக்க ஸ்டெப்பில். ஸோ கொஞ்சம் நேரம் இப்படியே நின்று இந்த குளத்தை எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது வந்து அண்ணாவும் அக்கா எல்லாருமே வந்து மேலே செம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து செம்புலேருந்து அங்கே தண்ணி இது இருக்குது. ஸோ அங்கே தண்ணியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் நம்ம வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால நான் ஸ்லோவாக தான் வந்தேன். ஸோ இவங்க வந்து மாமா பையனையும் கூட்டிகிட்டு அவங்க ஸ்பீடாக போயிட்டாங்க. அதனால் அவங்க விசாரித்து எல்லாமே சொன்னனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு போய் எடுக்கிறதுக்கு எல்லாம்.
அதுக்கப்புறம் வந்து போய் மேலே வந்து வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ வீடியோ இஸ் நாட் அலோடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது எடுத்தோம். ஸோ அங்கே ஆள் நிற்கிற இல்லையா, ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து தண்ணி எடுத்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணதுக்கு வேண்டி நம்ம அங்கே போய் தான் செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போனோம். எல்லாருமே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாகவே தண்ணி அந்த இதில் வந்து வாய் வழியாக வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அங்கே ஒரு சாமியுமே இருக்குது. அதுக்கப்புறமா சரி ஓகே வந்துட்டோம், நம்ம போய் ஃபோட்டோ எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலை என்ன, நம்ம வந்து சாமியை கும்பிடுறதுக்கு தான் வந்தோம். ஸோ சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம போய் இடத்த போய் ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு குளத்துக்கு அங்கேருந்து, ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு மெமரபிளாக இருக்கும்ல, அதனால வந்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டி போனோம். அண்ட் அப்போவுமே வந்து 6 o'clock தாண்டிருச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல் கோவிலுக்குமே லைட்லாம் போயிட்டாங்க. எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு கோவிலுக்கு வேறு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வந்து ரூமுக்கு போகணும். அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சரி ஓகே ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுங்க, எல்லாம் எடுங்க, சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். பட் வந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா படி வந்து ரொம்ப குத்தனை படியாக இருந்துச்சு. ஏறும்போது கூட நம்மளுக்கு தெரியாது. பட் இறங்கும்போது வந்து படி வந்து ஒரு குத்தனை பனி, நம்மளுக்கு வந்து இந்த இறங்கும் போதே வந்து தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரி தான். ஏறும்போது கூட படி தானே ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏறினோம். பட் இறங்கும் போது தான் பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ வயசானவங்களுக்கெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கப்புறமா மெதுவாக நாங்கள் நடந்து போய் எல்லாமே நாங்கள் வந்து ஒன்று பொறுமையாக இதுதானே நம்ம வீடியோவில் பார்த்தோம், இதுதானே நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா நாங்கள் அட்மையர் பண்ணி தான் ஒன்றா நாங்கள் வந்து பண்ணோம். அண்ட் ஆச்சிக்கு வந்து மேலே வீல் சேரில் இருக்கனால ஆச்சிக்கு வர முடியாது. நான் வந்து அப்படியே படியில் இறங்கிட்டு அப்படியே போயிட்டேன். அங்கே ஒரு சாமி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து மேங்களூர்லேயே இருக்க ஒரு கணபதி கோவில் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து ஆச்சி போயிருக்காங்க. ஸோ இந்த கோவிலெல்லாம் நாங்கள் தப்புனோம், இந்த கோவில் தானா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தேடணும். ஆச்சிக்கிட்ட கேட்டேன், இதுதான் கோவிலா, ஏன்னா தெரியாதுல்ல எங்களுக்கு ஏது கோவில்னு. ஸோ இதுதான் கணபதி கோவில் நாங்கள் இருந்தாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் செருப்பாக கழட்டி வச்சுட்டு உள்ளே போனேன். அண்ட் வந்து இது வந்து க்ளோசிங் டைம் கூட ஆகிறனால வந்துட்டு சீக்கிரமே போனோம். ஸோ அங்கேயுமே வந்து எல்லா கோயிலையுமே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏறதுக்கு முன்னாடி கால் கழுவுறதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் போய் ஃபஸ்ட்டு போய் காலை வாஷ் பண்ணிவிட்டு செருப்பை கழட்டி வச்சுட்டு, செருப்பு நாங்கள் வண்டியிலே கழட்டி வச்சுட்டோம். அண்ட் கால் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போனோம். ஸோ உள்ளே போகும்போது ஏன்னா நம்ம ஊரில் வீடியோ எடுக்கிறது வேறு, நம்மளுக்கு தெரியும் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். பட் வந்து வேறு ஊரில் போய் நம்ம வீடியோ எடுக்கணும்னா பயந்து தான் எடுக்கணும். ஏன்னா எங்கே அவங்க வந்து போர்டு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. சப்போஸ் போர்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கன்னடம் அந்த நேரில் ஏன்னா நம்மளுக்கு புரியக்கூட செய்யாது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேன். ஸோ எங்கெல்லாம் நான் வந்து இங்கிலீஷில் போர்டு போட்டிருந்தாங்கன்னா அங்கெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கவே மாட்டேன். நான் வந்து அப்படியே வந்து விட்டுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தீபாராதனை ஃபுல்லாக சாமியை ஃபுல்லாக நான் அது தீபாரணை காட்டி தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து கணபதி கோயிலேருந்து இறங்கினோம். நான் அம்மா அண்ணா மட்டும்தான் இருந்தோம். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு பிரசாதம் ஒன்று கிடைக்குன்னு சொன்னாங்க ஆச்சி. அதனால் நாங்கள் வந்து போய் கேட்க போனோம். ஏன்னா மிந்தி இருந்து அந்த பிரசாதம் கொடுப்பாங்கன்னு இன்னும் ஆச்சி நான் வச்சு சொன்னாங்க. இங்கே அப்படி இருக்கான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்டோம். இங்கே அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரிசப்ஷன் கவுண்டரில் போய் கேட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே பாக்கியுள்ள எல்லாருமே வந்து போய் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. பக்கத்துலேயே தான் ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹோட்டலில் போய் எல்லாருமே சாப்பிடவும் போயிட்டாங்க. எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க. நாங்கள் அந்த பிரசாதம் கேட்க போனப்போதைக்கும் அவங்க வந்து பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க கணபதிக்கு. ஸோ அதெல்லாம் நின்று கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து போகவே செஞ்சோம். அது ஏன்னா வந்துட்டு பிரசாதம் அதுக்கப்புறம் தான் தருவேன்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த பிரசாதம் ஆச்சி வேணும்னு கேட்டதுக்கப்புறம் நம்ம வாங்காமல் போடுறது சரியில்லைல்ல. அதனால் நின்று எல்லாமே கும்பிட்டு சூப்பராக கும்பிட்டு நாங்கள் லாஸ்ட்டாக போனோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.